This is a grammatical sentence formation course being taught by M. Kadirvedi Chennai. Dear friends, are you ready? Have you taken your note? Please keep it ready to start writing. Today, we are going to see continuation of present perfect tense 4. You just write heading continuation of present perfect tense 4. Continuation of present perfect tense 4. Okay. So already I have explained. Okay. So present perfect is nothing but ரீசெண்டாக சமீபத்தில் முடிஞ்ச செயல். பட் அதனுடைய எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அதனுடைய எஃபெக்ட் இப்போ வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் இஸ் யுவர் பிரதர்? உங்கள் பிரதர் எங்கே? சார், ஹி ஹஸ் கான் டு பெங்களூர் சார். ஹி ஹஸ் கான் டு பெங்களூர். அப்போ பெங்களூருக்கு போயிருக்கிறது முடிஞ்ச செயல். பட் அதனுடைய எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்குன்னா அவன் வந்துடுவான்ல. தட் இஸ் தி எஃபெக்ட். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், என்னுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சார். அப்போ நீங்கள் சப்மிட் பண்ண இருக்கிய. தட் இஸ் தி எஃபெக்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ரீசெண்டாக சமீபத்தில் முடிஞ்ச செயல், பட் அதனுடைய எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அடுத்து ஒன் மோர் திங், யாராவது கேட்குறாங்கன்னா அவங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நினைச்சல, அவங்க பேசுறதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் உங்கள் ஆன்சர் பாசிட்டிவாக இருந்தால் அப்போ அந்த கேஸில் சப்சிக்வெண்டாக பாஸ்ட் டென்ஸ் வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்கு. ஓகே, கேட்குறவங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்துடும். சப்போஸ் உங்கள் ஆன்சர் நெகட்டிவாக இருந்தால் கேட்குறவர் பேசுகிறவருடைய வாயில ஆட்டோமேட்டிக்காக கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். அப்போ அது ரெண்டும் வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே ரெண்டையும் மாற்றி மாற்றி பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஷல் வி ஸ்டார்ட்? எஸ். ஹாவ் யூ ஓப்பன் அன் அக்கவுண்ட் இன் ஏ பேங்க்? நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஹாவ் யூ ஓப்பன் அன் அக்கவுண்ட் இன் ஏ பேங்க்? ஹாவ் யூ ஓப்பன் அன் அக்கவுண்ட் இன் ஏ பேங்க்? நோ சார், ஐ ஹாவ் நாட் yet ஓப்பன்ட் அன் அக்கவுண்ட் இன் ஏ பேங்க். நோ சார், நான் இன்னமும் ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல சார். நோ சார், ஐ ஹாவ் நாட் yet ஓப்பன்ட் அன் அக்கவுண்ட் இன் ஏ பேங்க். வென் ஆர் யூ கோயிங் டு ஓப்பன் அன் அக்கவுண்ட் இன் ஏ பேங்க்? எப்போ ஒரு பேங்க்ல நீங்க ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க? when are you going to open an account in a bank? I'm going to open an account in a bank in the first week of the next month. next month உடைய first weekல ஒரு பேங்க்ல நான் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறேன் சார். I'm going to open an account in a bank in the first week of the next month. Which bank are you going to open an account in the first week of the next month? Which bank are you going to open an account first week of the next month? Which bank are you going to open an account in the first week of the next month? எந்த பேங்க்ல நெக்ஸ்ட் மந்த்னுடைய ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க? I'm going to open an account in State Bank of India in the first week of next month. I'm going to open an account in State Bank of India in the first week of the next month. Next month உடைய first weekல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறேன் சார். What type of account are you going to open in State Bank of India in the first week of the next month? என்ன டைப் ஆஃப் அக்கவுண்ட் நெக்ஸ்ட் மந்த்னுடைய ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓப்பன் பண்ண போறீங்க? வாட் டைப் ஆஃப் அக்கவுண்ட் ஆர் யூ கோயிங் டு ஓப்பன் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த்? நெக்ஸ்ட் மந்த்னுடைய ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன டைப் ஆஃப் அக்கவுண்ட் நீங்க ஓப்பன் பண்ண போறீங்க? ஐ எம் கோயிங் டு ஓப்பன் அன் எஸ்பி அக்கவுண்ட். ஹியர் ப்ளீஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட், எஸ்பி அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது வவல் சவுண்டு. So we have to use an. Okay, savings bank account சொன்னோம்னா ஏ வந்துடும். ஓகே, வவல் சவுண்ட். ஹியர் எஸ்பி அக்கௌண்ட் தான் உச்சரிக்கிறோம், அப்போ இ அந்த வவல் சவுண்ட் வந்துடும். அதனால தான் we have to use article an. Is it clear? Okay, repeat பண்றேன். I am going to open an SB account in State Bank of India
in the first week of the next month. நெக்ஸ்ட் மந்த்னுடைய ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் ஒரு எஸ்பி அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறேன் சார். வாட் டைப் ஆஃப் அக்கவுண்ட் ஆர் யூ கோயிங் டு ஓபன் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த்? ஐ எம் கோயிங் டு ஓபன் an SB account in State Bank of India in the first week of the next month. Shall I repeat them? Okay. Have you opened an account in a bank? No, sir. I have not yet opened an account in a bank. No, sir. I have not yet opened an account in a bank. When are you going to open an account in a bank? I am going to open an account in a bank in the first week of the next month. Which bank are you going to open an account in the first week of the next month? I am going to open an account in State Bank of India in the first week of the next month. What type of account are you going to open in State Bank of India in the first week of the next month? I am going to open an SB account in State Bank of India in the first week of the next month. Next. அப்போ verb சேஞ்ச் ஆகும் போது தான் நெக்ஸ்ட் சீரி நம்பர். ஓகே. Have you saved any amount from your salary? உன்னுடைய சேலரியிலிருந்து ஏதாவது அமௌண்ட் நீ சேவ் பண்ணியிருக்கியா? சேவ் பண்ணியிருக்கீங்களா? எப்படி ஒன்று பேசிக்கிறேங்க, மதிப்பு கொடுத்து பேசலாம். Have you saved any amount from your salary? உங்க சேலரியிலிருந்து ஏதாவது அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கீங்களா? Yes, I have saved some amount from my salary. Yes, sir. I have saved some amount from my salary. Yes, sir. என்னுடைய சேலரி இருந்து some amount, கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கிறேன் சார். Have you saved any amount from your salary? Yes, sir. I have saved some amount from my salary. How much? How much have you saved from your salary? How much have you saved from your salary? How much have you saved from your salary? உங்க சேலரி இருந்து எவ்வளவு சேவ் பண்ணிருக்கீங்க? I have saved rupees 3 lakhs from my salary. I have saved rupees 3 lakhs from my salary. என்னுடைய சேலரி இருந்து 3 lakhs சேவ் பண்ணிருக்கேன் சார். I have saved rupees 3 lakhs from my salary. How much have you saved from your salary? I have saved rupees 3 lakhs from my salary. Next. Have you deposited any amount in your bank? Have you deposited any amount in your bank? நீங்க ஒரு பேங்க்ல ஏதாவது அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்கீங்களா? Have you deposited any amount in your bank? Yes, sir. Yes, sir. I have deposited some amount in your bank. Yes, sir. I have deposited some amount in your bank. Yes, sir. நான் ஒரு பேங்க்ல கொஞ்சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கேன் சார். Yes, sir. I have deposited some amount in your bank. நான் ஒரு பேங்க்ல கொஞ்சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கேன் சார். Have you deposited any amount in your bank? Yes, sir. I have deposited some amount in your bank. How much have you deposited in your bank? எவ்வளவு நீங்க ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்க? How much have you deposited in your bank? How much have you deposited in your bank? எவ்வளவு நீங்க ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்க? How much? So, டெபாசிட் பண்ணிருக்கீங்க? I have deposited rupees 3 lakhs in your bank. நான் ஒரு பேங்க்ல 3 lakhs டெபாசிட் பண்ணிருக்கேன் சார். I have deposited rupees 3 lakhs in your bank. How much have you deposited in your bank? I have deposited rupees 3 lakhs in your bank. Which bank have you deposited rupees 3 lakhs? எந்த பேங்க்ல நீங்க 3 lakhs டெபாசிட் பண்ணிருக்கீங்க? I have deposited rupees 3 lakhs in State Bank of India. நான் State Bank of Indiaவில் rupees 3 lakhs டெபாசிட் பண்ணிருக்கேன் சார். I have deposited rupees 3 lakhs in State Bank of India. Which bank have you deposited rupees 3 lakhs? I have deposited rupees 3 lakhs in State Bank of India. Shall I repeat them? Okay. Have you deposited any amount in your bank?
Yes, sir. I have deposited some amount in a bank. How much have you deposited in a bank? I have deposited rupees 3 lakhs in a bank. Which bank have you deposited rupees 3 lakhs? I have deposited rupees 3 lakhs in State Bank of India. Okay, next, further. Next verb. Has your father invested any amount in a bank? உன்னுடைய ஃபாதர் ஒரு பேங்க்ல ஏதாவது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரா? புரியுதா? இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரா? Has your father invested any amount in a bank? Yes, sir. He has invested some amount in a bank. Yes, sir. He has invested some amount in a bank. Yes, sir. ஒரு பேங்க்ல கொஞ்சம் அமௌண்ட் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் சார். தட் மீன்ஸ் வாட்? எங்க ஃபாதர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் சார். என்னுடைய ஃபாதர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் சார். எஸ் சார். He has invested some amount in a bank. எஸ் சார். ஒரு பேங்க்ல கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் சார் அவர். Has your father invested any amount in a bank? Yes, sir. He has invested some amount in a bank. How much? How much has your father invested in a bank? எவ்வளவு அமௌண்ட்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு அமௌண்ட் ஒரு பேங்க்ல உன்னுடைய ஃபாதர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு பேங்க்ல? How much has your father invested in a bank? எவ்வளவு ஒரு பேங்க்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? He has invested rupees 5 lakhs in a bank. அவரு ஒரு பேங்க்ல 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் சார். How much has your father invested in a bank? எவ்வளவு ஒரு பேங்க்ல உன்னுடைய ஃபாதர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு? He has invested rupees 5 lakhs in a bank. அவரு ஒரு பேங்க்ல 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் சார். Which bank? எந்த பேங்க்ல? Which bank has he invested rupees 5 lakhs? எந்த பேங்க்ல 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு? Which bank has he invested 5 lakhs? எந்த பேங்க்ல he has invested rupees 5 lakhs? எந்த பேங்க்ல அவரு rupees 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? He has invested rupees 5 lakhs in State Bank of India. அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு சார். He has invested rupees 5 lakhs in State Bank of India. அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு சார். Shall I repeat them? Okay. Has your father invested any amount in a bank? Yes, sir. He has invested some amount in a bank, sir. How much? How much has your father invested in a bank? He has invested rupees 5 lakhs in a bank, sir. Which bank has he invested rupees 5 lakhs? He has invested rupees 5 lakhs in State Bank of India. Next. Has your father withdrawn any amount from State Bank of India for your marriage? உன்னுடைய ஃபாதர் ஏதாவது அமௌண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உன்னுடைய மேரேஜுக்காக வித்ட்ரா பண்ணியிருக்கிறாரா? அண்டர்ஸ்டாண்ட்? இங்க நீ verb என்ன? வித்ட்ரா பண்ணியிருக்கிறாரா? Has your father withdrawn any amount from State Bank of India for your marriage? உன்னுடைய ஃபாதர் உன்னுடைய மேரேஜுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஏதாவது அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாரா? Has your father withdrawn any amount from State Bank of India for your marriage? No, sir. No, sir. He has not yet withdrawn any amount from State Bank of India for my marriage. அவர்னா அப்பா. ஓகே, என்னுடைய அப்பா. என்னுடைய ஃபாதர் என்னுடைய மேரேஜுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எந்த அமௌண்ட்டையும் இது வரைக்கும் வித்ட்ரா பண்ணல சார். நோ சார். He has not yet withdrawn. No, sir. He has not yet withdrawn any amount from State Bank of India for my marriage. அவர் என்னுடைய மேரேஜுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து எந்த அமௌண்ட்டையும் இது வரைக்கும் வித்ட்ரா பண்ணல சார். இன்னமும் வித்ட்ரா பண்ணல சார். இன்னமும் இது வரைக்கும் சொல்றதை விட இன்னும் வித்ட்ரா பண்ணல சார். No, sir. He has not yet withdrawn any amount from State Bank of India for my marriage. When is he going to withdraw? When is he going to withdraw any amount from State Bank of India for your marriage? When is he going to withdraw any amount from State Bank of India for your marriage? எப்போ உன்னுடைய மேரேஜுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஏதாவது அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போறாரு? எப்போ வித்ட்ரா பண்ண போறாரு? When is he going to withdraw
எனி அமௌண்ட் ஃப்ரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார் யுவர் மேரேஜ். உங்களுடைய மேரேஜுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஏதாவது அமௌண்ட் எப்போ வித்ட்ரா பண்ண போறாரு? When is he going to withdraw any amount from State Bank of India for your marriage? He is going to withdraw some amount. அப்போ கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் வி ஹேவ் டு யூஸ் எனி. அதே பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஆல்வேஸ் வி ஹேவ் டு யூஸ் சம். ஓகே, he is going to withdraw some amount from State Bank of India 1 month before my marriage. ஸோ என்னுடைய மேரேஜ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, என்னுடைய மேரேஜ் நடக்குது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து சம் அமௌண்ட் அவர் வித்ட்ரா பண்ண போறார் சார். கொஞ்சம் அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போறார் சார். He is going to withdraw some amount from State Bank of India 1 month before my marriage. He is going to withdraw some amount from State Bank of India 1 month before my marriage. Shall I repeat them? Okay. Has your father withdrawn any amount from State Bank of India for your marriage? No, sir. He has not yet withdrawn any amount from State Bank of India for my marriage. When is he going to withdraw? When is he going to withdraw any amount from State Bank of India for your marriage? He is going to withdraw some amount from State Bank of India. He is going to withdraw some amount from State Bank of India 1 month before my marriage. Last one. Has your father transferred any amount from his account to your account? Has your father transferred any amount from his account to your account? உன்னுடைய ஃபாதர் அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது அமௌண்ட் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரா? Has your father transferred TRANSFERRED? Has your father transferred any amount from his account to your account? Has your father transferred any amount from his account to your account? Yes, he has transferred some amount from his account to your account. Yes, he has transferred some amount from his account to my account. Yes, he has transferred some amount from his account to my account. Okay. அதிலே கண்டினியூ ஆகுது. How much has your father transferred? How much has your father transferred to your account? எவ்வளவு உன்னுடைய ஃபாதர் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு? How much has your father transferred to your account? He has transferred a sum of rupees 3 lakhs to my account. என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 3 lakhs அமௌண்ட் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார் சார். He has transferred a sum of rupees 3 lakhs to my account. When did he transfer rupees 3 lakhs to your account? எப்போ rupees 3 lakhs உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு? When did he transfer rupees 3 lakhs to your account? He transferred rupees 3 lakhs to my account last Monday. Last Monday என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அவர் 3 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் சார். He transferred rupees 3 lakhs to my account last Monday. Shall I repeat them? Okay, please check up. Has your father transferred any amount from his account to your account? Yes, sir. He has transferred some amount from his account to my account. How much has your father transferred to your account? He has transferred a sum of rupees 3 lakhs to my account. When did he transfer rupees 3 lakhs to your account? He transferred rupees 3 lakhs to my account last Monday, sir. Last Monday, sir. Is it clear? Have you written? You please understand. நான் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி நீங்கள் இருக்கியே அதை அசியூம் பண்ணி ப்ரொசீவ் பண்ணி நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனஃப் டைம் கொடுக்குறேன் எழுதுறதுக்கு. அதே மீறி உங்களால் எழுத முடியலாம். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரைட், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபாலோ, டோன்ட் வரி. செல்ஃபோன் உங்கள்கிட்ட இருக்கு, கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட இருக்கு. திரும்பவும் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட், யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த ரைட்டிங். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட்டிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு பிறகு தான் தென் யூ ஹேவ் டு ரீட். அப்போ ரீட் பண்ணும்போது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ரீட் பண்ணணும். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணினா யூ வில் கெட் நாலேஜ், யூ வில் கெட் அவுட்புட். தென் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக. அப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண
ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்பீச் வர ஆரம்பிக்கும். யூ see here நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு நல்லா நீங்க ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எங்கேயுமே போ வேண்டியதில்ல. இத ஃபுல்லா மியூசிக் கத்துக்கிறது மாரி தான். யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த அளவுக்கு ரீட் பண்ண வாட் வில் ஹேப்பன்? உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீச் வரும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே? ஓகே. Let me finish up to this level. Thank you very much for having attended this class continuously. If you like this course, if you are interested in attending this class, if it creates any positive vibration in your mind, please share with your friends and others. It will definitely, certainly make my dreams realized. I will meet you this time tomorrow. Until then, goodbye. M. Kadirvelu. Thank you.